நம்ம வீடியோவில் இன்னைக்கு எறா கிளீனிங் பண்ண போறோம். எறா சுத்தம் பண்ணலாம் வாங்க. எறாவை ஃபர்ஸ்ட் தலை பகுதியை இப்படி உடைச்சு எடுக்கணும். இது இப்படி ப்ரெஸ் பண்ணணும். இப்படி அழுத்தணும்னா இப்படி வரும், இல்லைன்னா பிச்சுக்கும். பிச்சுக்காம வரணும்னா இந்த இடத்துல நம்ம அழுத்தம் கொடுக்கணும். இதெல்லாம் அப்படியே வரும். சில பேர் பிச்சா இது மாதிரி வராது, இதோட கட் ஆயிடும். கத்தி வச்சுக்கிட்டு அழகா மேலோட பண்ணணும், மேலோட கட் பண்ணணும். கட் பண்ணிட்டு இந்த அழுக்கெல்லாம் அழகா வெளியில எடுத்துடும். பாருங்க, கிளீன் ஆயிடுச்சா? இதே மாதிரி எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி மாதிரிதான் ப்ரெஸ் பண்ணுங்க. இதையும் எடுத்துட்டு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா இது வரும். அழகா மாதிரி கட் பண்ணி தலையை பிச்சுட்டு இருக்கணும். அழகா சுத்தம் ஃபுல்லாவே அதுல இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு கிடைச்சிடும். நம்ம இப்படி பிச்சோம்னா அதுல பாதி பிச்சுக்கிட்டு பாதி தான் வரும். இது ஃபுல்லா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கரெக்டா பண்ணீங்கன்னா அழகா ஈஸியா எடுக்கிறது. இதுல அழுக்கு இல்லை, ஒன்னொன்னுல அழுக்கு இருக்கு, ஒன்னொன்னுல இல்லை. பாருங்க, தனியா தான் இருக்கும். இந்த பக்கமும் தனித்தனியா தான் இருக்கும். இதை வந்து நம்ம இப்படி பிடிக்கணும். அழகா வந்துருச்சு. நீங்க உங்களுக்கு ப்ரெஸ் பண்ண இது இல்லைன்னா இதையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது பிடிச்சி ப்ரெஸ் பண்ணுங்க. அழகா வந்துருச்சு. சில பேர் இது மாதிரி எடுக்கவே மாட்டாங்க யாருமே. இதுல கம்மியா தான் இருக்கு அழுக்கு, அது இப்படி எடுக்கும். ஒன்னொன்னுல அழுக்கு நிறைய இருக்கும், ஒன்னொன்னுல கம்மியா இருக்கும். இதான் அழுக்கு. இதுல அழுக்கு அவ்வளவா இல்லை. இதுல பாருங்க, ரொம்ப அழுக்கு இருக்கு. இதெல்லாம் அப்படியே போடவே கூடாது. எப்பயுமே சுத்தம் பண்ணிட்டு தான் போடணும். இதுல அழுக்கு கம்மியா தான் இருக்கு.
அப்படி உங்களுக்கு வர டைட்டா இருந்ததுன்னா, வர முடியலன்னா, இது தோல் எடுக்க முடியலன்னா கொஞ்சம் வெந்நீர் கதன்னு வச்சு ஊத்துனீங்கன்னா ஈஸியா வந்துடும் தோல். ஃப்ரெஷ்ஷான எறா, புது எறான்னா அவங்களுக்கு தோல் வர கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த எறாவை தூக்கி தான் போட்டுருவோம், இந்த தலையை மட்டும். இது நாங்கள் மீன் இல்லாத டைம்ல இதை சமைப்போம். அது நாங்கள் எப்படி சமைக்கிறதுன்னு உங்களுக்கு ரெசிபி போட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த தலையை நாங்கள் தனியாக எடுத்து வச்சுக்குவோம் ஃப்ரீசரில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா எவ்வளோ நாளானாலும் இது கெடாது. 1 மாசத்துக்கு வரைக்கும் வச்சுக்கோம். அது கெடாம சுத்தம் பண்ணி வச்சிட்டோம்னா கெடாது. வைக்கக்கூடாது, சுத்தம் பண்ணி தான் வைக்கணும். இந்த தலையை எப்படி சுத்தம் பண்றதுன்னு பாருங்க. இந்த அழுக்க ஃபுல்லா எடுத்துடணும். இது சதை பகுதி, இது இருக்கு, இதெல்லாம் சதை தான். இந்த கால்லாம் பண்ணி எடுத்துடணும். பிச்சு எடுத்துட்டோம்னா இது மட்டும். இதுதான் நம்ம மிக்சியில போட்டு அரைக்கணும். அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இதை சுத்தம் பண்றதை மட்டும் பாருங்க. இந்த ஓட்டை தனியா எடுத்துட்டோம்னா இதை பாருங்க, இது வேஸ்ட். இந்த ஓட்டை இப்படி மாதிரி எடுத்துட்டோம்னா இது சதை பகுதி மட்டும் வரும். இந்த கண்ணெல்லாம் பிச்சு போட்டுருங்க. இதெல்லாம் வேணாம். இந்த கால் இதெல்லாம் பிச்சிடணும். வரும். இதெல்லாம் பிச்சிடுங்க. சுத்தமா பிச்சுட்டு இந்த மாதிரி ஆகும். இப்படிதான் இருக்கும். பிச்சுட்டோம்னா இன்னொன்னு பாருங்க. இந்த ஓட்டை இது மாதிரி எடுத்துட்டு இது உள்ள இருக்கிற அழுக்க எடுங்க. இந்த கண்ணுலாம் இருக்கு பாருங்க, இதெல்லாம் பிச்சிடுங்க. கிளீனா பிச்சிடுங்க. பிச்சிட்டா இந்த சதை பகுதி மட்டும்தான் நம்மளுக்கு கிடைக்கும். சதை தலையில இருந்த சதை பகுதி இதான். இவ்வளவுதான் கிடைச்சது நம்மளுக்கு எறா. இது ஃபுல்லா இருந்த எறா ஆஞ்ச உடனே இவ்வளவுதான் வந்துச்சு. இது உங்களுக்கு நான் ரெசிபி போடுறேன், பாருங்க. இது குழம்பு வச்சா அவ்வளோ ஒரு டேஸ்டா இருக்கும். எறாவில் வச்சா கூட அவ்வளோ டேஸ்டா இருக்காது. குழம்பு அவ்வளோ ஒரு மனமா இருக்கும். அதுக்காக தான் இதை வைக்கிறதே. இது வேஸ்டா போகுதுன்னு வைக்கிறது கிடையாது. குழம்பு நல்லா இருக்கும். அதனால இதை வச்சு சாப்பிடுவோம்.